கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நியாய விலைக் கடையில் தரமற்ற பூச்சி பிடித்த பொருட்கள் வழங்குவதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருதூரில் உள்ள நியாய விலைக் கடையில் பல மாதங்களாக கெட்டுப்போன துவரம்பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. கெட்டுப்போன உணவுப் பொருட்களால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழக ஆந்திர எல்லை வன சோதனைச் சாவடி வழியாக வரும் வாகன ஓட்டிகளிடம் வனத்துறையினர் கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பரதராமி பகுதியில் உள்ள வன சோதனைச் சாவடி வழியாக வெளி மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தமிழகம் வருகின்றன. இந்த நிலையில் சோதனைச் சாவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களுக்கும் தலா 20 முதல் 300 ரூபாய் வரை வனத்துறை சார்பில் தினக்கூலிக்கு ஆட்களை நியமித்து கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக கூறி வனத்துறையினருடன் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது என்ன செக் போஸ்ட், இது சொல்லுங்க. நீங்க மனசாட்சியில உங்களுக்கு இந்த வழியா பாத்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருப்பா. இது ஆல் இந்தியா வண்டி பர்மிட், புரியுதா? இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆயிடுச்சு, புரியுதா? ஒரு காரே வருதுன்னா கூட உங்களுக்கு ஆன்லைன் பர்மிட் போட்டு தான் வராங்க, சும்மா ஒண்ணும் வரல. வண்டி பேசஞ்சருங்க 54 பேர் போயிட்டு இருக்காங்க உள்ள. 54 பேர் சீட்டு கொண்ட பஸ் அது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 1,72,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கடந்த 28 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டதில் 1,72,94,000 ரூபாயை காணிக்கையாக கிடைத்துள்ளது. இது தவிர 747 கிராம் தங்கம், 7,301 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 25 நாட்களில் 1,26,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். உண்டியல் என்னும் பணியில் இருந்த தன்னார்வலர்கள் அடுத்தடுத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதால் பள்ளி மாணவர்களை கொண்டு இந்த முறை உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் ரொக்கப்பணம் 1,26,48,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். மேலும் 20 கிராம் தங்கம், 4 கிலோ 800 கிராம் வெள்ளி, 124 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியது தெரியவந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோவில்பத்து நெல் சேமிப்பு கிடங்கு அதிகாரிகளை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசியாவிலேயே 2வது பெரிய நெல் சேமிப்பு கிடங்கான இங்கு கடந்த 20ஆம் தேதி முதல் 300க்கும் மேற்பட்ட லாரிகளில் வந்த நெல் மூட்டைகள் இறக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் டிராக்டர்களை வைத்து நெல் மூட்டைகளை ஏற்ற முயன்றதை அறிந்த லாரி உரிமையாளர்கள் டிராக்டர்களை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 20ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 5 நாளா எங்களுடைய ராலிகள் ஏத்தி நிக்குது. டயரு ஏர்ஃபால்ட் ஆகுது, டிரைவர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். அதுக்கான என்ன சொல்யூஷன் அதை சொல்லிட்டு நீங்க சீட்டை போடுங்க, இந்த வண்டிகளை இறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த குடோன்ல கிட்டத்தட்ட 1,00,000 மெட்ரிக் டன் இறக்க வேண்டிய குடோன்ல கிட்டத்தட்ட ஒரு 300 ஆள் இருக்கணும் இறக்க வேண்டியதுக்கு. ஆனா 30 ஆள் தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 வண்டில இருந்து 25 வண்டி தான் இறக்குறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் அதிமுகவைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக பேரூராட்சி உறுப்பினர்கள் ராஜேந்திரன், ரேவதி, அருணா, பாமா, மகேஸ்வரி, விஜயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேரூராட்சியில் குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி உள்ளிட்ட தேவைகளை எடுத்துரைத்தனர். அவைகளை கேட்டுக்கொண்ட பேரூராட்சி தலைவர் உடனடியாக அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கல்குவாரி ஏலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சாப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தொட்டிச்சி மலைத்தொடரில் 5 மலைக்குன்றுகளை கல்குவாரிகளுக்கு ஏலம் விடுவதாக வருவாய்த்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அதிமுக, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு ஏல அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தினர்.